கௌதம், ஏய், என் குழந்தை எனக்கு வேணுங்கிற கேஸ்ல நான் தோத்துட்டேனே. கௌதம், இப்படி டென்ஷன் ஆகாதடா, உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. என்னால எப்படிமா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? சட்டப்படி குழந்தை மேல எனக்கு உரிமை இருக்குன்னு தானே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணனே. கடைசில அந்த செவந்தி அவளோட ஃப்ரெண்ட் சிந்துக்காக கேஸ ஜெயிச்சு கொடுத்துட்டா. கடைசில நம்ம திட்டலாம் வீணா போச்சு. ஏய் செவந்தி, டேய், சத்தம் போடாதடா, அமைதியா இருடா. பூரணி வந்துட்டியா? இவனை பாரு, இந்த கேஸ்ல நாம தோத்துட்டோன்னு பைத்தியம் புடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லு. இந்த விஷயத்துல என்னாலையும் தம்பிக்கு எந்த ஆறுதலும் சொல்ல முடியாது சித்தி. இப்ப இவன் எந்த மாதிரி மனநிலையில இருக்கானோ அதே மனநிலையோட தான் நானும் இருக்கேன். செவந்தி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மள ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. அதை எப்படி தாங்கிக்க முடியும்? இப்ப குழந்தை மேல கௌதம்க்கு உரிமை இருக்குங்கிற கேஸ்ல நாம தான் ஜெயிக்க போறோம்னு சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருந்தோம். கடைசி நேரத்துல அந்த செவந்தி நம்மள தோக்கடிச்சு அவ வின் பண்ணிட்டு போயிட்டா. இதை எப்படி தாங்கிக்க முடியும் சித்தி? ஒரு விஷயத்துல நம்ம தோக்குறப்போ அந்த தோல்வியை நினைச்சு தோண்டு போறதை விட அதுல நமக்கு நடந்த ஒரு சில நல்ல விஷயமும் இருக்கும். அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும்ல. ஏமா, நீங்க சொல்ற மாதிரி இந்த கேஸ்ல நம்ம எதை நினைச்சு சந்தோஷப்படுறது? நாம அந்த சிந்துவுக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தோன்னு அந்த கேஸ்ல நிரூபிச்சும் அதுக்கான தண்டனை எதுவும் கிடைக்காம மன்னிப்போட வெளியே வந்திருக்கோமே, இது சந்தோஷமான விஷயம் தானே? கொலை முயற்சி கேஸ்ல நம்மள உள்ள தூக்கி போட்டிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. பொறுமையா இரு, நமக்கான நேரம் வரும், பாத்துக்கலாம்.